அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டர் வந்து 5 ஹெச்பி மோட்டர் கிணறுக்குள்ள இருக்கலான்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். மோட்டர் வந்து பழைய மோட்டர் தான். மற்ற பொருள் எல்லாமே வந்து புது பொருள் வாங்கி போடலான்னு சொன்னான்ட்டு புது பொருள் வாங்கி போட்டுறோம். பாம்பேரி கட்டிட்டு இருக்கிறாங்க. கையோட வந்து இந்த வேலையும் செய்யலான்ட்டு சொன்னான்னு இந்த வேலையும் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துலான்ட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ பொருள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பொருளுமே பைப்பு, பிளாஞ்சு, இந்த காலர் எல்லாமே. ஒயரிங் ஜாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பண்ணிடுவோம். அதாவது நார்மல் டேப்பு, அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் டேப் அடிச்சிடுறோம். இந்த ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் வந்து சில பக்கம் நடக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்டில் வந்து தண்ணி இறங்கி கரண்ட் லீக்கேஜ்னால வந்து காயில் போகிறது, இந்த மாதிரி சாட்டர் நிற்காம ஏகப்பட்ட பக்கம் பிரச்சனை நடந்திருக்குது. அதனால் நம்ம இந்த ஒயரிங் ஜாயிண்ட் வந்து தெளிவாக ப்ராப்பராக பண்ணிடணும். அதனால் இந்த ஜாயிண்ட்னால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அந்தளவுக்கு ஒயரிங் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோணும். ஏன்னா வந்து இந்த அடிக்கடி ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இன்னைக்கு மேலே இழுத்து இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 3000 செலவு வரும். அதனால தெளிவாக பண்ணிடணும். ஓஸும் பார்த்தீங்கன்னா, பிரீமியர் ஐஎஸ்ஐ பைப்பு தான் போட்டிருக்கிறோம். 4 கேஜ் அதுவும் குவாலிட்டியாக தான் இருக்குது. பைப்பும் நல்லா. காலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் தான். இந்த போல்ட் நட்டு எல்லாமே வந்து எஸ்எஸ்ல தான் போட்டிருக்கிறோம். ஏன்னா துரு ஏறாது. அதனால வந்து எதிர்காலத்தில் வந்து ஈஸியாக கழட்டி மாட்ட முடியும். கயிறு பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து 250 60 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை கஸ்டமரே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து என்ன வேணுமோ அது எல்லா பொருளும் எழுதி கொடுத்துட்டா அவங்க வந்து வாங்கியாந்து கொடுத்தாங்க. நம்ம மாட்டி கொடுத்துட்டோம். சாட்டரில் லைன் கொடுத்து ஓட்டி பார்த்தோம். தண்ணி எவ்வளோ எடுக்குங்கிறது நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இருட்டாயிருச்சு. அதனால் எடுக்க முடியல. நன்றி.